ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருப்பதைப் போல் இலவசம் தவிர்ப்போம் என்பதுதான் இந்திய ஜனநாயக கட்சியின் கோட்பாடு எனவும், இலவசம் தேவைப்படாத சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்குவோம் என ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் இன்று திண்டுக்கல்லில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், அமைப்பு செயலாளர் அன்ன இருதயராஜ், போராட்டக்குழு செயலாளர் அமலன் சவரிமுத்து, மகளிரணி செயலாளர் லீலாபாய், இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அப்போது ஃபார்வர்ட் பிளாக் பசும்பொன் பிரிவிலிருந்து வினோத்ஜி தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் டாக்டர் ரவி பச்சமுத்து முன்னணியில் தங்களை ஐஜேகேவில் இணைத்துக் கொண்டனர். இதேபோல் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆய்வாளர் செல்லையாவும் தன்னை ஐஜேகேவில் இணைத்துக் கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து, கூட்டணி குறித்து பெரிய கட்சிகள் கூட முடிவை எடுக்காத நிலையில் தாங்கள் பாஜக கூட்டணியில் தொடர்வதாகவும், குமரி முதல் சென்னை வரை இந்திய ஜனநாயக கட்சி வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கூட்டணியை பத்தி நீங்க கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப அவசரம்னு நினைக்கிறேன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா பெரிய கட்சிகளே இன்னும் செட்டில் ஆகாத நிலையில நம்ம பிஜேபி கூட்டணியில எம்பிக்கு நின்னும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. எஸ்ஆர்னோ இன்னும் முடிவு பண்ணல. காலங்கள் தான் பதில் சொல்லணும். அது நெருக்கத்துல தான் ஐயா முடிவு பண்ணுவாங்க. இப்போ எப்பவுமே எங்களுடைய கருத்து, எங்க ஐயா டாக்டர் பாரிவேந்தன் கருத்து, கட்சியின் கருத்து என்னன்னா, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு உண்டு, கொள்கை உண்டு. நாங்க அதுல இல்லைன்னு சொல்லல. இந்திய ஜனநாயக கட்சி இலவசம் தவிர்ப்போம்னு உடனே அதை சில பேர் என்ன சொல்றாங்க, இவங்க மேல உட்காந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. உங்களுக்கு இலவசம் தேவைப்படாத ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றோன்றதுதான் அதோட ஆழமான கருத்து. இப்போ ஐயா பெரம்பலூர் எம்பியா இருந்த போது அந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு எவ்வளவு பணம் அரசாங்கத்துல இருந்து அந்த பணத்தை என்ன செலவு பண்ணுங்கிறத ஒரு நோட் புக்கா போட்டு எந்தெந்த ப்ராஜெக்டா போட்டோன்னு மக்களுக்கு அனைவருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு இதுலயுமே ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு அரசியலுக்கு வர்றவங்க சம்பாதிக்கணும்னு முக்கால்வாசி பேர் வர்றாங்க. நாங்க சொல்றது ஏன் எங்களுக்கு ஸ்லோவா போய் ரீச் ஆகுதுன்னா, நம்ம கட்சி நிர்வாகிகிட்ட சொல்றது உண்டு, நீங்க எல்லாம் அடையாளத்துக்காக அரசியல் பண்ணுங்க. அதாவது நான் இந்த ஊர்ல இருக்கேன்பா, நான் ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷனா இருக்கேன், பாரிவேந்தர் கட்சியில இருக்கேன், நீங்க இருந்தீங்கன்னு மக்களுக்கு சேவை செய்ய வர்றது, அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அது இப்போ அது என்ன நினைக்கிறாங்கன்னா, 3 நேர அரசியல் இல்லை, அதனால இவங்க சரியா செய்ய மாட்டாங்க. எப்பவுமே எங்க ஆளுங்க நான் சொல்றது, ஒவ்வொருத்தரும் போய் நீங்க எம்எல்ஏ ஆகி செய்யணும், எம்பி ஆகி செய்யணும்னு கிடையாது. இப்பவே கட்சி பணியை துவங்குங்க, சர்வீஸை துவங்குங்க, கலெக்டரை பாருங்க, தாசில்தாரை பாருங்க, அவங்களுக்கு பசங்களுக்கு படிப்பு என்ன வேணும், மருத்துவ உதவி என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க செய்யுங்கன்னு எப்பவுமே இப்ப மீட்டிங்ல எல்லா இடத்துலயும் நாங்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஊர்லயும் இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா, நீங்க கன்னியாகுமரியில இருந்து இப்போ சென்னை வரைக்கும் நல்லபடியா வந்துட்டு இருக்குது. நம்ம அக்ரெசிவா யாரையும் தூண்டி விட்டு அரசியல் பண்றதோ இல்லைன்னா ஒரு ஜாதி அரசியலோ நாங்க பண்றது இல்லை. அதாவது எல்லாருக்கும் எல்லா சமுதாயமும் வேணும், எல்லா நலன்களையும் பார்க்கறது நம்மளுடைய இந்திய ஜனநாயக கட்சியோட பேசிக் இது. திமுக கட்சி மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்பாங்க. எங்க கட்சி நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம்.